Hi friends, good morning. Welcome to Max Headache. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1ல் ஃபோர்த் சம் இருக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து ஃபிஃப்த்து சம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? சாப்டர் 3 தட் இஸ் மேட்ரிக்ஸில் புரிஞ்சுதா? ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3/4 மேட்ரிக்ஸ் whose elements are given by 3/4 மேட்ரிக்ஸ்னா 3 rows 4 columns. சரியா? 3 rows 4 columns, that is I is equal to 1 2 3, J is equal to 1 2 3 4. அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் A என்ன வரும்னா A11 A12 13 A14 A21 A22 A23 A24 A31 A32 A33 A34. சரியா? 3 rows 4 columns, 3 rows இருக்குது, 4 columns இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் இந்த கேட்குற கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா A11க்கு I1 J1 1/2 ஐக்கு 1 ஜேக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 × 1 + 1. அப்போ என்ன வரும்னா 1/2 -2, தட் இஸ் மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 2/2 is equal to 1. சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா A12 ஐக்கு வந்து 1, ஜேவோட வேல்யூ வந்து 2. இது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி சம்மில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் வேணால் பார்த்துட்டு கூட வாங்க. ஐக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஜேக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுமா 1/2. இப்போ என்ன வரும்னா -1 வரும், தட் இஸ் வெளியே வந்துச்சுன்னா 1/2. இது வந்து 1. சரியா? நெக்ஸ்ட் வந்து A13னா ஐக்கு 1 ஜேக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -3 × 1 ப்ளஸ் ஜேவோட வேல்யூ 3, விச் இஸ் ஈக்குவல் டு -3 + 3 கேன்சல் ஆகிடும், அப்போ 0. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா A14க்கு வந்து 1/2 -3 × ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 4. அப்போ என்ன வரும்னா தட் இஸ் 1/2 1, which is equal to 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் ரோக்கு போகிறோம். செகண்ட் ரோக்கு பாருங்கள். A21 ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. -3 × 2 + 1. சரியா? ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. இப்போ என்ன வரும்னா 1/2 -3 6 -6 + 1, which is equal to 5/2. நெக்ஸ்ட் வந்து A22க்கு ஐயும் 2 ஜேயும் 2, -3 × 2 + 2 is equal to 1/2 -6 + 2, which is equal to 4/2, which is equal to 2. சரியா? A23 1/2 minus ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 3, -3 × 2 + 3 is equal to 1/2 -6 + 3, which is equal to 3/2. நெக்ஸ்ட் வந்து A24னா ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ -3 × 2 + 4 equal to 1/2. உங்களுக்கு அது ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போடுறேன். நீங்கள் இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். -6 + 4, that is equal to 2/2 ஆகிடும், which is equal to 1. சரியா? இப்போது A31 செகண்ட் ரோ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் A31. அப்போது ஐயோட வேல்யூ என்னன்னா 3, -3 × 3 ப்ளஸ் ஜேவோட வேல்யூ தான் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரோக்கு தான் ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், தப்பு பண்ணிடாதீங்க. 1/2 -3 × 3 -9 + 1, which is equal to 8/2, which is equal to 4. இப்போ A
3 2 நான் சொன்ன மாதிரி ஐயோட வேல்யூ அந்த ரோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாது. -3 × 3 ஜேவோட வேல்யூ மட்டும் 2ன்னு கேன்சல் சேஞ்ச் ஆகிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. -9 + 2 இஸ் ஈக்குவல் டு 7/2. நெக்ஸ்ட் வந்து A3 3 1/2 -3 × 3 ஐ வேல்யூ அதே தான் வரும், ஜே வேல்யூ 3 ஆகிடுச்சு. அப்போது 1/2 -9 + 3 is equal to +6/2 which is equal to 3. A33 வந்து என்னன்னா நமக்கு கிடைச்சிருக்கு 3 கிடைச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து A34. A34 போட போகிறோம். A34னா I வந்து 3 J வந்து 4. நமக்கு என்ன கொஷின் 1/2 -3 × 3 ஐயோட வேல்யூ அந்த ரோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாது, ஜேவோட வேல்யூ 4 which is equal to 1/2 -9 + 4 is equal to 5/2. சரியா? இப்போ எல்லா வேல்யூ எடுத்து மேட்ரிக்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். A is equal to A11 என்ன பாருங்க, A11க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், A12க்கு 1/2. நான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க. 1 1/2. A13 A14 என்ன, A13 வந்து 0, A14 வந்து இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மேட்ரிக்ஸஸில். A11 வந்து 1, 12 வந்து 1/2, 13 வந்து 0, இது வந்து 1/2. சிமிலர்லி A21 செகண்ட் ரோ வந்துடும். செகண்ட் ரோவில் பாருங்கள் 5/2, 2 3/2 1. தேர்ட் ரோ வாங்க. தேர்ட் ரோவில் A31 என்ன வந்திருக்கு பாருங்கள், 4 7/2 3, that is 5/2. சரியா? அவ்வளோதான் ஆன்சர். ஈஸி. நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் 3/4 மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் 3/4 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போது ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். கொஷின் என்ன, AIJ is equal to 2I - 3J. அதே 3/4 மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். தட் இஸ் 3ன்றது I, J 4ன்றது J, 3 rows 4 columns மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். போன சம மாதிரியே ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சி இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். வாங்க போகலாம். A11 is equal to I1 J1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × இந்த AIJன்றது தான் 1 1, இங்கே ஐக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், ஜேக்கும் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 × 1 -1 is equal to 1. சரியா? நெக்ஸ்ட்டு A12 is equal to, இப்போ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2, 2 1 -2, that is 2 - 2 0. நெக்ஸ்ட் வந்து A13 is equal to, ஒரு ரோ ஃபுல்லாக ஐ சேஞ்ச் ஆகாது, நான் சொன்ன மாதிரியே அதே 1 தான் வரும், ஜேவோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். 2 - 1 is equal to -1. A14 இதில் மாடலஸ்லாம் எதுவும் கிடையாது, மைனஸ்னால் மைனஸ் தான் போடணும். மாடலஸ் வந்துச்சுன்னா உள்ளேருந்து வெளியே எடுக்கும் போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 × 1 -4 is equal to -2. இப்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரோ கண்டுபிடிக்கும் போங்க. A24 is equal to என்ன பண்ண போகிறோம்னா 2 × ஐயோட வேல்யூ இப்போ சேஞ்ச் ஆகுது, 2 - A21 is equal to -1, which is equal to 4 - 1 3. A22 is equal to ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, 4 வேல்யூஸ்க்கு சேஞ்ச் ஆகாது, 2 தான். ஜேவோட வேல்யூ 2 ஆகிடும், which is equal to 4 - 2 2. A23 is equal to 2 × 2 -3 is equal to 4 - 3 1. A24 is equal to 2 × 2 -4 is equal to 0. சரியா? இப்போது நெக்ஸ்ட் வந்து இங்கே போட்டுறேன், இல்லை இங்கே கூட போட்டலாம். A31 is equal to, that is தேர்ட் ரோ. இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். செகண்ட் ரோ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ரோ வந்துட்டோம். இப்போது ஐயோட வேல்யூ என்ன ஆகும்னா 3 சேஞ்ச் ஆகும், -1, that is 6 - 1 5. மறுபடியும் A32 is equal to 2 × இப்போ ஐயோட வேல்யூ சேஞ்சே ஆகாது, 4 வேல்யூஸ்க்கும் -2, ஜேவோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், 6 - 2 4.
A33 is equal to 2 into 3 minus 3. That is 6 minus 3, 3. இப்போ A34 is equal to 2 into அதே தான் I வந்துரும் minus 4, 6 minus 4, 2. சரியா? இப்போ மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. தட் இஸ் சப்ஸ்டியூட் வேல்யூ தூக்கி போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அவ்வளோதான். 1 0 minus 1 minus 2 3 2 1 0 5 4 3 2. தட் இஸ் 3/4 மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். 5th சம் முடிஞ்சாச்சு. 6th கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y and z from the following equation. ஸோ இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மேட்ரிக்ஸ் எந்தெந்த டைப்புன்னு தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் போக முடியும். நான் அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். ஏன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் தான். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் 2 மேட்ரிக்ஸ் இருக்கும் வித் சேம் ஆர்டர் அண்ட் எலமெண்ட்ஸ். சேம் ஆர்டர் அண்ட் சேம் எலமெண்ட்ஸில் இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 2 மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டர் அண்ட் சேம் எலமெண்ட்ஸ். சேம் ஆர்டர்னா இது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். சரியா? இதில் 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது ஜஸ்ட் கம்பேர் பண்ணி 2 மேட்ரிக்ஸும் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதா? நீங்கள் அந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டு இந்த சம் வந்து போடுங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வாங்க, எக்ஸ் இங்கே இருக்கா? எக்ஸுக்கு வந்து 1. ரொம்ப ஈஸியான சம் இது, ஈஸியாக போட்டுடலாம். ஒய் இங்கே இருக்கா? ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போது ஜட்டு இங்கே இருக்கா? சரி, ஒய். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 1. சரியா? இங்கே இருக்குது. ஒய் வந்து என்ன இருக்குது? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இருக்கா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் என்ன? ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. சரியா? நெக்ஸ்ட்டு ஜட் இங்கே இருக்கா? ஜட்டோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்க. தட் இஸ் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஜட் இருக்கா? அதுக்கு நேராக பாருங்கள், ஜட் இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதாங்க சம்ம. ரொம்ப சிம்பிள் சம். 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். இப்போது செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் கொஷின் என்ன? 6th செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 + z xy 6 2 5 8. சரியா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மு டேரெக்டாக இருந்துச்சு, வேல்யூ கம்பேர் பண்ணிட்டீங்க. இப்போயும் கம்பேர் தான் பண்ணணும், நம்ம டேரெக்டாக எழுத முடியாது. லீனியர் ஈக்குவேஷனில் இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்கா? இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரும்? இஸ் ஈக்குவல் டு 6. ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு 5 + ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். xy இருக்கா? xy வந்து 8. ஈக்குவேஷன் நம்பர் 2. 5 + z இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே இருக்கா? ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 பாருங்கள். நம்ம என்ன பண்ணலாம்னா 5 + z இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? z இஸ் ஈக்குவல் டு 5 - 5, z ஈக்குவல் டு 0. ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ்ஒயும் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 இருக்கா? எதையாவது ஒன்று மாடிஃபை பண்ணி ஒன்று சப்ஸ்டிட் பண்ணும். இந்த 2 ஈக்குவேஷன் ஜட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதை விட்டுடுங்க. ஈக்குவேஷன் 3 விட்டுடுங்க. இந்த 1 2 நம்ம கையில் இருக்குது. எதையாவது ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுட்டோ இல்லை ஒய்ன்னு வச்சுட்டோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் இப்போது y is equal to 6 minus xன்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். x இங்கே போச்சுன்னா 6 minus x. இப்போது இதை எடுத்துகிட்டு போய் substitute value of y, substitute y in equation 2ல் போடுறேன். சரியா? ஈக்குவேஷன் 2 என்ன? xy is equal to 8. அப்போது x y வந்து நான் என்ன போடுறேன்னா 6 minus x is equal to 8. சரியா? இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ போன வாட்டி என்ன பார்த்தோம்? எக்ஸ் இன்ட்டு 6 minus x ஈக்குவல் டு 8. ஒய்யோட வேல்யூ 6 minus x சப்ஸ்டிட் பண்ணனா இப்போ என்ன வரும்? 6x
minus x square is equal to 8. இந்த 8 இப்போ இதை வந்து அலைன் பண்ணி எழுதிக்கோங்க. அலைன் பண்ணி எழுதணும்னா that is minus x square plus 6x இங்கே வந்துடும் minus 8 equal to 0. நான் மைனஸை காமனாக எடுத்துடுறேன். அது எடுத்துட்டா என்ன ஆயிடும்னா x square minus 6x plus 8 equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் 8க்கு. புரியுதா? ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். 8 ஃபேக்டரைஸ் பண்ணால் 6 வரணும். என்ன வந்துடும்? 4 2 minus 4 minus 2 minus into minus plus 8 minus 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 6. சரியா? அப்போ என்ன வரும்? x minus 4 into x minus 2 equal to 0. அப்போ x equal to 4 x equal to 2. xக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ ஒய்க்கும் 2 வேல்யூ கிடைக்கணும் இல்லையா? எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4னு போட்டோம்னா ஒய் என்ன கிடைக்கும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எங்கே போடலாம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஈக்குவேஷன் 1ல கூட போடலாமா? ஈக்குவேஷன் 1 என்ன? தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 4 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸு 4ஆக இருக்கும் போது ஒய் வந்து 2 கிடச்சது. இப்போது எக்ஸு 2ஆக இருக்கும் போது ஒய் என்ன கிடைக்குது பார்ப்போமா? x plus y is equal to 6, 2 plus y is equal to 6, then is y is equal to 4. So அவ்வளோதான். x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்னா that is x is equal to 4, x is equal to 2னா x 4ஆக இருக்கும் போது y is equal to 2, y is equal to 4. z ஒரு வேல்யூ தான் கிடச்சிது, நம்ம அதே தான் z is equal to 0. புரிஞ்சிச்சா இந்த சம்மு? அதே மாதிரி தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் மாதிரி தான், ஜஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான சம். அடுத்த கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ட் கொஷினில் அதே மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்துட்டு வாங்க. 5 y plus z is equal to 7. இது equation 1 வச்சுக்கோங்க. equation 2, equation 3. இப்போ y plus z equal to 7 கொடுத்துருக்காங்களா? நம்ம தூக்கிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? equation 3 in 1. புரிஞ்சுதா? இப்போ x plus y plus z 7 கொடுத்துருக்காங்க is equal to 9. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இங்கே போடுறேன் பாருங்க. x plus 7 is equal to 9னா x is equal to 2ன்னு கிடச்சிச்சா? புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு சொன்னது? ஈக்குவேஷன் 3 y plus z இருக்கியா? இந்த y plus z எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் x plus y plus zக்கு என்ன வேல்யூ? 7. 7 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் x is equal to 2ன்னு வந்துருச்சு. இப்போ x equal to 2ன்றத ஈக்குவேஷன் 2ல் போடுங்க. z வேல்யூ கிடச்சிருமா? ஜஸ்ட்டு ஒன்று மாற்றி ஒன்று போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிரும். 2 plus z is equal to 5னா அப்போ z என்ன கிடைச்சது நமக்கு? 5 minus 2 3. சரியா? இப்போ z ஓட வேல்யூவை இன் ஈக்குவேஷன் 3ல போடுங்க. நீங்கள் இப்படி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எப்படி வேணால் போடலாம். x plus zக்கு இங்கே 5 போட்டு கூட 9 minus 5 அப்படின்க்கோ போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் போடலாம். y equal to 4ன்னு வரும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா. இப்போ z வந்து 3ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 3ல போடுறேன். அப்போது y plus 3 is equal to 7, y is equal to 4. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஈக்குவேஷன் x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ கரெக்டாக வரணும். எதை வேணால் மாற்றி போட்டுக்கோங்க, அது தப்பு கிடையாது. therefore x is equal to 2, y is equal to 4 அலைன் பண்ணி எழுதிக்கிறேன். z is equal to 3. அவ்வளோதாம்மா இந்த சமம். நான் போட்ட மெத்தட் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ 7th சம் போடலாம். 7th சம் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போடுற மேட்ரிக்ஸு, டிட்டர்மினன்ட், 5th யூனிட், 6th யூனிட், எல்லா யூனிட்டுமே கால்குலஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நான் போட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் போய் தேட தேவையில்லை. ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் இந்த சம்மு. அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள். a minus b is equal to -1. இது ஈக்குவேஷன் 1. சரியா? 2a plus c is equal to 5. Equation 2. 2a minus b is equal to 0. Equation 3. 3c plus d is equal to 13.
ஈக்குவேஷன் 4. சரியா? இப்போது நான் போடுற மெத்தட்லாம் போடணும் இல்லை, உங்களுக்கு 10th படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு எப்படி வேணாலும் போடலாம். நான் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். நமக்கு தேவை வந்து ஏபிசி வேல்யூ தான். ஏபிசி டியோட வேல்யூ 2a minus b is equal to 0. அப்போது 2a is equal to b. அதை எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, சப்ஸ்டியூட் இன் இதில் போடலாம். ஈக்குவேஷன் 1 ஈஸியாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 போடலாமா? ஈக்குவேஷன் 1. இப்போது ஏக்கு பியோட வேல்யூ என்னென்னா 2a. a minus 2a is equal to -1. இப்போது minus a is equal to -1. a is equal to 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். a is equal to 1. இப்போ a is equal to 1 தூக்கிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? a equal to 1 எங்கே பண்ணலான்னா, சப்ஸ்டியூட் a in ஈக்குவேஷன் எதில் போடலாம்? c கிடச்சிடுமா? செகண்ட் ஈக்குவேஷன் இல்லை, நீ இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் போட்டாலும் b கிடச்சிடும். ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் போட்டோம்னா 2 into 1 minus b is equal to 0. That is 2 is equal to b. சரியா? b வந்து நமக்கு 2 கிடச்சிருச்சு. இப்போது a ஓட வேல்யூ கிடச்சிது, b ஓட வேல்யூ கிடச்சிது. இப்போ என்ன கிடைக்கணும்னா c பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3. 2a plus c is equal to 5. நமக்கு a ஓட வேல்யூ தெரியும். a ஓட வேல்யூ 1 plus c is equal to 5. So c is equal to 5 minus 2 3. ஸ்பீடாக போகிறனால உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இண்டிவிஜுவலாக கேளுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறேன் உங்கள் மெயில் ஐடியோட. நெக்ஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ கிடச்சிது, பியோட வேல்யூ கிடச்சிது, சியோட வேல்யூ கிடச்சிது. சி எடுத்துகிட்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டால் டி கிடச்சிடுமா? ஃபோர்த் சப்ஸ்டியூட் சி இன் ஈக்குவேஷன் 4. சரியா? இப்போது 3 சியோட வேல்யூ என்ன? 3 plus d is equal to 13. 9 plus d is equal to 13. d is equal to 4. ஸோ எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ என்னென்ன நமக்கு கிடச்சிதுன்னா, a equal to 1, b equal to 2, c is equal to 3, d is equal to 4. அவ்வளோதான். இந்த சம்ஸ்லாம் 4 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். சரியா? 8th கொஷினு நான் புக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பாங்க. ஜஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். இது பாருங்கள். 8th கொஷின், a is equal to modulus of aij m into n னா ரோஸ் அண்ட் காலம். இங்கே உள்ளே இருக்கிறது இந்த ஏவோட டிட்டர்மினன்ட்டோட ரோஸ் அண்ட் காலம். இது வந்து ஆர்டர் மேட்ரிக்ஸ் m into n. இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போது ஆர்டர் மேட்ரிக்ஸ் இங்கே எடுத்துருக்காங்க m into n. ஸ்கொயர் மேட்ரிக்ஸு நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னாவே இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்க்கும்போது நீங்கள் டிக் பண்ணிடலாம். தட் இஸ் m equal to n கொடுத்துருக்கேன். ஒரு மேட்ரிக்ஸு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா ரோ அண்ட் காலமும் ஈக்குவல். 3 rows இருக்கணும், 3 columns இருக்கணும். 2 rows இருக்கணும், 2 columns இருக்கணும். ஸோ m is equal to n. சரியா? நீங்கள் அந்த மேட்ரிக்ஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து 9th சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்கள். Which of the given values of x and y make the following pair of matrices equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 3x plus 7 equal to 0ன்னு ஒன்று ஈக்குவேட் பண்ணிவிட்டீங்களா? 2 minus 3x is equal to 4ன்னு ஒன்று ஈக்குவேட் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இதை எடுத்துகிட்டு வந்து இது 0ன்னு ஈக்குவேட் பண்ணிவிடுங்க. இதை எடுத்துகிட்டு வந்து 4ன்னு ஈக்குவேட் பண்ணிவிடுங்க. 9th sum பாருங்கள். That is which of the given values of x and y make the following pair. இதில் வந்து x and y வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம இது வந்து கம்மா கிடையாது, இங்கே ஈக்குவல் டு வரும். 3x plus 7 equal to 0ன்னு போட்டிங்கன்னா நம்ம ஈக்குவாலிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி 3x plus 7 is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணுவீங்களா? இப்போது 2 minus 3x is equal to 4ன்னு ஈக்குவேட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸுன்றது ஒரு வேரியபிள், அதுக்கு 2 வேல்யூஸ் வருது. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இதுக்கும் பாருங்கள். y minus 2 is equal to 5ன்னு போடுவீங்க. இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுறேன். இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ நம்ம மேட்ரிக்ஸ் கம்பேரிஷன் அப்படி தானே, ஈக்குவல் டு 8. ஸோ 2 y வேரியபிளுக்கு 2 வேல்யூஸ் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எதை கண்டுபிடிச்சி எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட். ஆப்ஷன் வந்து பி. சரியா? நாட் பாசிபிள் டு
ஃபைண்ட். ஏன்னா ரெண்டு வேல்யூஸ் வருது. எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூஸ் வருது, ஒய்ன்றது ஒரு வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூஸ் வருது. சரியா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 10th சம் பாருங்க. இதுவும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 வித் ஈச் என்ட்ரி வந்து 0 1. அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. 0 1ன்றது ரெண்டு எலிமெண்ட்டு, ஆர்டர் வந்து 3/3. அப்போது ரெண்டு எலிமெண்ட் இருக்கு, ஆர்டர் வந்து 3/3. ஏன்னா என்ட்ரி வந்து நமக்கு 0 1 ரெண்டு எலிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 0 and 1 ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 பவர் 9 வருமா? 2 பவர் 9 என்ன? 5 1 2, விச் இஸ் ஆப்ஷன் என்ன வருது பாருங்க புக்கில், டி ஆப்ஷன். புரிஞ்சுதா? ரெண்டு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு எலிமெண்ட்ஸு, ஆர்டர் வந்து 3/3. அப்போது 9 5 1 2. சரியா? ஆப்ஷன் வந்து டி. இவ்வளோதான். மேட்ரிக்ஸ் 3.1 எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் 3.2 பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.